பஞ்சதந்திர கதைகள் பகுதி 1. பறவையும் குரங்கும். ஒரு காட்டில் மிகப்பெரிய மரத்தில் அழகான பறவை ஒன்று தனது குடும்பத்துடன் கூடு கட்டி சந்தோஷத்துடன் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த காட்டில் கடுமையாக மழை பொழிய தொடங்கியது. நாளுக்கு நாள் மழையின் தாக்கம் அதிகரித்தது. அந்த மழையும் நின்ற பாடில்லை. அப்படி இருக்கும்போது பறவை வசித்து வந்த அதே மரத்தின் அடியில் வலிமையான குரங்கு ஒன்று மழைக்காக ஒதுங்கியது. அந்த குரங்கு உடல் முழுவதும் நனைந்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த பறவைக்கு குரங்கின் நிலைமையை பார்க்கும் போதே பாவமாக இருந்தது. உடனே பறவை குரங்கிடம், "ஹே குரங்கே, உனக்குதான் மனிதனைப் போலவே கைகள் கால்கள் வலிமை எல்லாம் இருக்கிறதே. அப்படி இருக்க நீ ஏன் இந்த குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறாய்? பறவைகளாகிய நாங்களே கூடு கட்டி சுகமாக இந்த மழையில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்கிறோம். அப்படி இருக்க நீ ஏன் உனக்கென்று ஒரு கூட்டை அல்லது ஏதேனும் ஒரு மறைவிடத்தை நீயாக அமைத்துக் கொண்டு வாழக்கூடாது?" என்று அறிவுரை கூறியது. பறவையின் வார்த்தைகளை கேட்ட குரங்கு அதீத கோபம் கொண்டது. அது பறவையிடம், "வலிமை மிக்க எனக்கு நீ எல்லாம் புத்தி சொல்கிறாயா? நானோ மழையில் நனைந்து கொண்டிருக்கிறேன், நீயோ சுகமாக கூடு அமைத்து வாழ்கிறாய். அந்த திமிரில் தானே எனக்கே உபதேசம் செய்கிறாய். உன்னை என்ன செய்கிறேன் பார். எனக்கு உன்னை போல் அழகாக கூடெல்லாம் கட்ட தெரியாது, ஆனால் கட்டிய கூட்டை பிரித்து எரிய தெரியும்" என்றபடி விறுவிறுவென்று மரத்தில் ஏறி அந்த பறவையின் கூட்டை பிரித்து எரிந்தது. அத்துடன் பறவையின் முட்டைகளையும் உடைத்து தின்றது. அந்த பறவையும் அழுதபடி எஞ்சிய தனது குடும்பத்துடன் கொட்டும் மழையில் வேறு ஒரு இடத்திற்கு பறந்து சென்றது. இக்கதையின் நீதி, எப்போதுமே மூர்க்கனுக்கு, அதாவது கெட்டவனுக்கு புத்தி சொல்லக்கூடாது. அப்படி புத்தி சொன்னால் நமது நிம்மதியும் கெடும். நமது வேலையை மட்டும் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.